இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு வேகன்சி வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த ஃபியூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்குது, அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படித்து முடித்த கேண்டிடேட் எல்லாருக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே இருக்கிற இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா லிமிடெட். ஸோ இந்த கம்பெனியோட வேகன்சி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 48 வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இன்ஜினியரிங், ஃபினான்ஸ், லீகல். ஸோ இந்த கிராஜுவேஷன் படித்தவங்களுக்கானது. இது ஃபிக்ஸ்டு டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இனிஷியலாக இது 1 வருஷத்துக்கான ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் வரைக்கும் அவங்களோட குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, அதே மாதிரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இதை பொறுத்து அடுத்த ஒரு 4 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் E1ல் 40,000 ஃபிக்ஸ்டு சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, இந்த மாதிரி அலவன்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் இருக்குது. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜரில் என்னென்ன பொசிஷன் காலியாக இருக்குன்னா சிவிலில் 11, எலக்ட்ரிக்கலில் 4, மெக்கானிக்கலில் 3, ஃபினான்ஸில் 3, லீகலில் 1 காலியாக இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபினான்ஸுக்கு CA, ICWA, MBA இன் ஃபினான்ஸ் இது படிச்சிருக்கணும். லீகலுக்கு LLB. இதை தவிர மீதி இருக்க 3 போஸ்ட்டு, அதாவது சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கலுக்கு BE, BTech இந்த மாதிரி கிராஜுவேஷன் 50 ஆர் அபவ் 55 55 ஆர் அபவ் 55 மார்க் வாங்கினவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதை தவிர உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இந்த 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. இதை தவிர கேட்டகரி வைஸ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே இவங்க கொடுத்துருக்காங்க. இதை அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேனேஜர் கிரேடு. இது E2ல் 50,000 ஃபிக்ஸ்டு பேமெண்ட்டு. இதை தவிர மற்ற அலவன்ஸ் இருக்குது. இதில் E2ல் சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இந்த 3 போஸ்ட் தான் காலியாக இருக்குது. சிவிலில் 6, எலக்ட்ரிக்கலில் 3, மெக்கானிக்கலில் 2. இது எல்லாமே BE, BTech படித்தவங்க, 55 ஆர் அபவ் 55 மார்க் வாங்கினவங்க, ஃபுல் டைம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படித்தவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆனால் இதுக்கு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் 4 இயர்ஸ் கேட்குறாங்க. 4 இயர்ஸ் அதே மாதிரி அப்பர் ஏஜ் லிமிட் 35 இயர்ஸ் நீங்கள் 35 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜர் E3 கிரேடில் ஃபிக்ஸ்டு சேலரி 60,000 ப்ளஸ் அதர் அலவன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் சிவில், எலக்ட்ரிக்கல், லீகல் இது 3லையும் சிவிலில் 8, எலக்ட்ரிக்கலில் 2, லீகலில் 1 இருக்குது. BE, BTech படித்தவங்க, லீகல் மாத்திரம் LLB படித்தவங்க, 55 ஆர் அபவ் 55 மார்க் வாங்கினவங்க, ஒரு 6 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் 37 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து சீனியர் மேனேஜர் E4 கிரேடு. இதுக்கு ஃபிக்ஸ்டு சேலரி 70,000. இதில் சிவில், எலக்ட்ரிக்கல், லீகல் இது 3லையும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 55 ஆர் அபவ் 55 சிவிலுக்கு, எலக்ட்ரிக்கலும், BE, BTechம், லீகலுக்கு LLBயும் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஒரு 9 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸும் 42 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு கொடுத்துருக்காங்க. இதை தவிர அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. 19/3 அன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இது முடியறது 8th ஏப்ரல் 2025. இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு EPI வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் அதை உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு வேலிட் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் வேணும். இதை தவிர உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, டேட் ஆஃப் பர்த், கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, அட்ரஸ்ஸு, கேட்டகிரி இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அதேமாதிரி லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு 60 KB இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதை தவிர பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸு, யூனிவர்சிட்டி எங்கே படிச்சிங்க இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷனும் டைப் பண்ண வேண்டியிருக்கும்.
ஒரு தடவை அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணால் திருப்பி மாடிஃபிகேஷன் இருக்காது. பட் இதோட செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது. இது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ மட்டும்தான். இன்டர்வியூ சவுத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் மும்பையிலையும், ஈஸ்டில் வந்து கொல்கட்டாவும், நார்த்து வந்து கவுஹாத்தியும் இருக்குது. அதை தவிர கார்ப்பரேட் ஆஃபீஸ் வந்து நியூ டெல்லி. ஸோ இந்த epi.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க. வெப்சைட் போயிட்டு நான் சொன்னது இல்லாமல் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு வந்து குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் 8th ஏப்ரல் 2025க்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வர ஒரு கம்பெனி. இது இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் அப்ளிகேஷன் போடுறவங்க எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.